மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் அவங்க கடையில் வேலை செய்கிற ஒரு மொட்டை பாஸ் மூலமாக அங்கே 5 கோடி மதிப்புள்ள ஒரு அழகான வீடு பீச் பக்கத்தில் விலை பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரோஹிணி மனோஜை கம்பல் பண்ணி எப்படியாவது நாமளே இந்த வீட்டை வாங்கிக்கலாம் மனோஜ், வாங்க போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை பாஸை கூட்டிட்டு அங்கே வீட்டை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அந்த வீட்டை போய் பார்த்த உடனே ரோஹிணி அப்படியே ஸ்தம்பித்து போய் அப்படியே நிற்கிறாங்க. அவ்வளவு அழகா பிரம்மாண்டமாக இருக்கு. உடனே அவங்க கனவு எல்லாம் காங்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வீட்டுக்கு நம்ம தான் ராணியா அப்படின்னு நினைச்சிட்டு எப்படியாவது மனோஜ் கிட்ட சொல்லி இந்த வீட்டை நம்ம வாங்கியே ஆகணும் அப்படின்னு உறுதியா மனசுல நினைச்சிட்டு மனோஜை கேன் வாஷ் பண்றாங்க. எப்படியாவது நம்ம இந்த வீட்டை வாங்கிடலாம் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட சொல்லும் பொழுது மனோஜ் சொல்றாரு, அது எப்படி ரோஹிணி முடியும், நமக்கு சந்தோஷி டைரக்டர் ப்ராடக்ட பிராண்ட் டீலர்ஷிப் எடுத்தங்காட்டி 1 கோடி தான் ஜஸ்ட் லாபமா வந்திருக்கு. அந்த 1 கோடி வச்சுட்டு இந்த 5 கோடி மதிப்புள்ள வீட்டை வாங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு தானே, ஆசைப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. உடனே ரோஹிணி சொல்றாங்க, விடாம மனோஜ், இப்படியே நம்ம பயந்து நெகட்டிவாவே யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேறவே முடியாது மனோஜ். உங்களுக்கு தைரியமா சப்போர்ட்டா நான் இருக்கேன், என்ன ஹெல்ப் வேணாலும் பண்றேன், தைரியமா இந்த வீட்டுக்கு நம்ம அட்வான்ஸ் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி தைரியப்படுத்துறாங்க மனோஜ். அதே சமயத்துல அங்க மனோஜையும் ரோஹிணியையும் அந்த வீட்டை பாக்குறதுக்காக அழைச்சிட்டு போன புரோக்கரும் மனோஜை விடக்கூடாது, எப்படியாவது இந்த வீட்டை அவர் தலையில கட்டி நமக்கு புரோக்கர் கமிஷன் வாங்கியே தீரணும்னு முடிவோட மனோஜை கேன்வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சார், கண்டிப்பாக இந்த வீடு வாங்கினீங்களா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தான். ஏன்னா இப்போ வாங்கினீங்கன்னா 5 கோடி, இன்னும் அடுத்த வருஷம் வாங்கினீங்கன்னா இதுவே 6 கோடி ஆகுதோ 7 கோடி ஆகுதோ. அதனால் நாளுக்கு நாள் விலை கூட்டிகிட்டு தான் போகுமோ ஒழிய குறையாது சார். நீங்கள் அப்படி இப்படின்னு ஏதாவது பணத்தை லோன் போட்டு கூட புரட்டிக்கலாம். ஆனால் இந்த வீடு உங்களுக்கு கிடைக்குமா, அதுவும் பீச் பக்கத்தில் இவ்வளவு பெரிய அழகான வீடு 5 கோடி கிடைக்கிறது எவ்வளவோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரோக்கர் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் கேன்வாஷ் பண்ணுறாரு மனோஜை. உடனே லூசு மனோஜும் அப்படியா அப்படின்னு வாயை பிளந்துட்டு அவங்க சொல்றது எல்லாத்தையுமே நம்பிக்கிறாரு. ரோஹிணியும் எப்படியோ இந்த வீட்டை வாங்கிட்டோன்னா நாம தான் இந்த வீட்டுக்கு ராணி, அப்போ மீனா, ஸ்ருதி, ரவி எல்லாருமே நமக்கு கீழே தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு மனோஜ் கிட்ட சொல்றாங்க, மனோஜ், எப்படியா இருந்தாலும் உங்க வீட்டில் 3 பசங்க, அங்கே இருக்கிற வீடு சின்னதாக தான் இருக்கு, அதனால நீங்கள் 3 பேருமே அதே வீட்டில் கடைசி வரைக்கும் வாழ முடியாது. அதுக்கப்புறம் நாளைக்கு நமக்கு குழந்தை குடும்பம் அப்படின்னு வரும்பொழுது நமக்குன்னு ஒரு பெரிய வீடு இருந்தால் தானே நமக்கு மரியாதையாக இருக்கும் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மைண்ட் வாஷ் பண்ணுறாங்க ரோஹிணி. உடனே அதுக்கு எல்லாம் மயங்கின மனோஜ், சரி ரோஹிணி, அப்படின்னா நம்ம அட்வான்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு அட்வான்ஸாக 10 லட்சம் ரூபா கொடுக்கறதா அந்த புரோக்கர் கிட்ட மனோஜ் சொல்கிறாரு. உடனே அந்த புரோக்கர் சொல்கிறாரு, என்ன மனோஜ், 5 கோடி ப்ராடக்ட்டுக்கு வெறும் 10 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா எப்படி அது கேரண்டியாக இருக்கும், அதனால் குறைஞ்சது ஒரு 50 லட்சமாவது நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் அதை புக் பண்ண மாதிரி ஆகும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் போடுற அக்ரிமெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். வேறு பார்ட்டிக்கு யாராவது இந்த ஹவுஸ் ஓனர் வித்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் ஒரு 50 லட்சம் ரூபா கொடுத்து நம்ம இந்த வீட்டுக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு புரோக்கர் சொல்கிறாரு. உடனே ரோஹிணி மனோஜை இந்த பக்கமாக தனியாக கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாங்க, மனோஜ், அவர் சொல்கிறதும் கரெக்டு தான், 5 கோடி வீட்டுக்கு யாராவது வெறும் 10 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்தா ஏற்றுக்குவாங்களா, அதுதான் நம்மக்கிட்ட 1 கோடி பணம் இருக்குல்ல உன்னோட அக்கௌண்ட்டில், அதான் சந்தோஷி டைரக்டர் நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டை அனுப்பி வச்சாருல்ல, அதில் இருந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் எடுத்து நம்ம எப்படியாவது இப்போ கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் இந்த வீடு நமக்கு சொந்தம் ஆன மாதிரி ஆகிடும் மனோஜ் அப்படின்னு சொன்ன உடனே மனோஜும் அதை பற்றியும் யோசிக்காம, சரி ரோஹிணி, நீ சொன்னால் அது சரியாக தான் இருக்குன்னு தலையாட்டி பொம்மை மாதிரி ஆட்டிட்டு வந்து 50 லட்சம் ரூபாயை அங்கே அவர்கிட்ட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதா சொல்லிடுறாரு. அப்படி சொல்லிட்டும் மனோஜோட மனசு ஏனோ ஒரு மாதிரி ஒரு குழப்பமாகவே இருக்குது. அப்போ ரோஹிணி கிட்ட சொல்கிறாரு, ரோஹிணி, இதை பற்றி அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸை அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமே, ஏன்னா அட்வான்ஸே 50 லட்சம் ரூபாங்கிறது பெரிய தொகை இல்லை, அம்மா கிட்ட கேட்டுக்கலாம் ரோஹிணி அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, மனோஜ், நீ என்ன லூஸா, எதுக்கு எடுத்தாலும் சின்ன பையன் மாதிரி அம்மாட்ட சொல்லணும்னு இவ்வளவு வயசாயிடுச்சு உனக்கு, இதில் கூட ஒரு முடிவெடுக்க தெரிலனா அப்புறம் உன்னை எப்படி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க மதிப்பாங்க மனோஜ். இந்த விஷயத்தில் நம்ம 2 பேருமே சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணி நம்ம வீடு வாங்கினதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்து இங்கே சர்ப்ரைஸாக காமிக்கலாம். இப்போவே உங்கள் அம்மா கிட்ட சொன்னோன்னா அது எப்படியாவது அந்த மேட்ரு லீக் அவுட் ஆகி வீட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் முத்து, மீனா, ஸ்ருதி, ரவி, அண்ணாமலை அங்கிள் எல்லாருமே உன்னை பார்த்து பொறாமதான் படுவாங்க. அதனால் ஒரு நல்ல விஷயம் செய்யும் பொழுது யார்கிட்டையுமே எதையுமே சொல்லாமல் அந்த காரியத்தை முடிச்சுட்டு தான் வெளியில் சொல்லணும் மனோஜ் அப்படின்னு ரோஹிணி மனோஜ் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த புரோக்கர் சொல்கிறாரு, சார், அடுத்தது நேரம் ஆகிட்டே இருக்குது, ராகு காலம் வந்துடும்,
அதுக்குள்ள அக்ரிமெண்ட்டை கையெழுத்து போட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்னு அர்ஜென்ட் படுத்துறாரு. உடனே மனோஜும் சரி ரோஹிணி அம்மா கிட்ட மெதுவா சொல்லிக்கலாம் இந்த விஷயத்தை பத்தி அப்படின்னு 50 லட்சம் ரூபா அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கையெழுத்து போட்டு அந்த பத்திரத்தையும் வாங்கிட்டு அங்க கடைக்கு ஷோரூம்க்கு வந்துடுறாங்க. ஆனா அந்த புரோக்கர் அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்றாரு, சார் எப்படியோ நம்ம நினைச்சபடி நல்லா ஒரு இளிச்சவாயம் மாட்டிட்டான். ஏன்னா நம்ம போலி பத்திரம் தயாரிக்கிறவங்க அந்த பத்திரத்தை வச்சுதான் இந்த வீட்டை விற்க போறோங்கிறது அவனுக்கு இது வரைக்கும் தெரியல. எப்படியோ இவன் கிட்ட நம்ம 50 லட்சம் ரூபாயை கறந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அந்த புரோக்கரும் அந்த ஹவுஸ் ஓனரும் பேசிக்கிறாங்க. அப்பவே அந்த ஹவுஸ் ஓனருக்கு சிட்டி கிட்ட இருந்து ஃபோன் வருது. என்ன எல்லா அக்ரிமெண்ட்டும் முடிச்சாச்சா, பணம் 50 லட்சம் ரூபா வாங்கியாச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சிட்டி. ஆமாம் பாஸ் வாங்கியாச்சு அப்படின்னு ஹவுஸ் ஓனரும் சொல்கிறாரு. ஆமாங்க அது சிட்டியோட குரூப் தான் இப்படி போலி பத்திரம் தயாரித்து பெரிய பெரிய பங்களாக்களை காமிச்சு அதை வச்சு வருமானம் சம்பாதிக்கிற அந்த குரூப் கூட சிட்டிக்கும் லிங்க் இருக்குது. அதனால தான் சிட்டி மனோஜை அதில் கோத்து விட்டுட்டு வேடிக்கை பார்க்க போகிறாரு. உடனே சிட்டி அங்கே உட்காந்துட்டு சொல்கிறாரு, ஏய் ரோஹிணி நீ என் வலையிலிருந்து எப்பவுமே தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ இந்த அக்ரிமெண்ட்ல அவனை மாட்டி விட்டு 50 லட்சம் ரூபா அவங்ககிட்ட இருந்து பிடுங்கியாச்சுன்னு நினச்சிட்டு சிட்டி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அங்கே ஷோரூம்க்கு வர்ற மனோஜும் ரோஹிணியும், எப்படி ரோஹிணி எப்படியோ அவசரப்பட்டு நம்ம 50 லட்சம் ரூபா கட்டி அக்ரிமெண்ட்டும் போட்டாச்சு, அதுவும் அம்மாவுக்கு தெரியாமல் போட்டதில் என் மனசு கொஞ்சம் குழம்பமாவே தான் இருக்குது இப்போ வரைக்கும் அப்படின்னு மனோஜ் ரோஹிணி கிட்ட சொல்கிறாரு. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, சும்மா புலம்பிகிட்டே இருக்காத மனோஜ், எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட ஆறுதலாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி சொல்கிறாங்க, அதுதான் நம்மக்கிட்ட இன்னொரு 50 லட்சம் ரூபா இருக்குல்ல, அந்த 50 லட்சம் ரூபாயும் சேர்த்து இன்னொரு 4 கோடி ரூபா நமக்கு இருந்தால் அந்த வீட்டை நமக்கு சொந்தமாக்கிக்கலாம்ல. அந்த 4 கோடி ரூபாக்கும் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் மனோஜ். எப்படியும் நம்ம இப்போ இருக்கிற வீடு ஆண்டி பேரில் தானே இருக்குது. அதனால் அந்த வீட்டோட பத்திரத்தை கொண்டுட்டு போய் லோன் போட்டோன்னா அதுக்கே நமக்கு கிட்டத்தட்ட 2-3 கோடி ரூபாய்க்கு மேலே லோன் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஷோரூமில் வச்சுருக்கிற அந்த ப்ராடக்ட்ஸ் மேலே நம்ம லோன் வாங்கினோன்னா அதுக்கும் நமக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு பக்கமாக கிடைக்கும் மனோஜ். அதனால் நமக்கு எப்படியோ பணத்துக்கு அதிகமாக நம்ம அலைய வேண்டியது இருக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு மனோஜுக்கு திரும்ப திரும்ப பேராசைப்பட்டுட்டு நம்பிக்கை ஊட்டிகிட்டே இருக்காங்க ரோஹிணி. உடனே மனோஜ் சொல்கிறாரு, என்ன ரோஹிணி சொன்ன, அங்கே அம்மா பேரில் இருக்கிற வீட்டை மேலே லோன் வாங்குறதா, அதுக்கு அம்மா சம்மதிப்பாங்களா அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இப்படியே போய் நேர்மையாக அவங்க அம்மா கிட்ட கேட்டால் உங்கள் அம்மா சம்மதிக்க மாட்டாங்க மனோஜ். உங்கள் அம்மாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும், ஆன்ட்டியை பற்றி. அதனால் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் கேளு. இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் 50 லட்சம் ரூபா பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த 50 லட்சம் ரூபாயை எடுத்துகிட்டு போய் ஆன்ட்டிக்கு ஏதாச்சும் ஜுவல்ஸ் வாங்கிட்டு போய் கொடுத்துடலாம், கோல்டில். அதுவும் அதை பார்த்தா அவங்க அப்படியே வாயை பொழந்துட்டு நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க. கீ கொடுத்த பொம்மை மாதிரி என்ன சொன்னாலும் கேட்டுட்டு எங்கே வேணாலும் வருவாங்க, கையெழுத்து போடுவாங்க மனோஜ். எனக்கு அவங்கள பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. என்ன ரோஹிணி சொல்கிற, இப்போது இருக்கிற 50 லட்சம் ரூபாய்க்கு அம்மாவுக்கு ஜுவல் வாங்குறதா, அப்போ நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுதான் சொல்கிறேனே மனோஜ், இப்போ நாம் இருக்கிற வீடு ஆண்டி பேரில் இருக்குது. அந்த வீட்டோட பத்திரத்தை பற்றி நான் பேங்க்கில் கொண்டுட்டு போய் காமிச்சு கேட்டேன். அவங்க 4-5 கோடி ரூபாய்க்கு பக்கமாக லோனே வாங்கலாம். ஏன்னா மெயினான டவுனில் இருக்கிற அந்த வீட்டுக்கு நல்ல மதிப்பு இருக்குது, நிறைய லோன் அமௌண்ட் கிடைக்குன்னு பேங்க் மேனேஜர் சொன்னார் மனோஜ். அதை வச்சுட்டு தான் நான் இவ்வளவு தைரியமாக உன்னை அட்வான்ஸ் கொடுக்க சொன்னேன். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஆன்ட்டியை கரெக்ட் பண்ணுற வழியை பார்க்கணும். அதுக்காக இப்போவே நட மனோஜ், நம்ம போய் அங்கே ஜுவல்லரி ஷாப்பில் ஆன்ட்டிக்கு ஜுவல்ஸ் வாங்கிட்டு போய் ஆன்ட்டியை ஈவினிங் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே மனோஜோ உடனே சரி ரோஹிணி நம்ம இப்போவே நகை கடைக்கு போய் அம்மாவுக்கு நகை ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நகை கடைக்கு போகிறாங்க ரோஹிணியும் மனோஜோ. அங்கே நகை கடைக்கு போய் தங்க வளையல் 2 விஜயாவுக்காக செலக்ட் பண்ணுறாங்க ரோஹிணி. அதை வாங்கிட்டு உடனே மனோஜ் சொல்கிறாரு, அப்பாவுக்கும் ஏதாச்சும் வாங்கிட்டு போகலாம் ரோஹிணி அப்படின்னு. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, அப்பாவுக்கும் இங்கே நகை கடையிலேயே வாங்கினோன்னா அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற பணம் முழுசாக காலியாகிடும் மனோஜ். நம்ம வீடு வாங்க முடியாது. அவருக்கு என்ன சும்மா ஒரு வேஷ்டி சட்டை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா போதும். நமக்கு தேவை ஆன்ட்டியை கரெக்ட் பண்ணணும். மெயினாக லோன் வாங்குறதுக்கு அவங்க வீட்டு பத்திரத்தை வைக்கிறதுக்கு அவங்க கிட்ட சம்மதம் வாங்கணும். அதுக்காகத்தானே நம்ம அவங்களுக்கே கோல்டு ஜுவல்லரி வாங்குகிறோம். நம்ம இப்போ இருக்கிற டைட் சுச்சுவேஷனில் அங்கிளுக்கு நகை வாங்கினோன்னா அப்புறம் நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொன்ன உடனே மனோஜ், ஆமாம் ரோஹிணி நீ சொல்கிறது தான் சரி, அப்பாவுக்கு ஒரு வேஷ்டி சட்டை மட்டும் போதும் அப்படின்னு அண்ணாமலைக்காக ஒரு வேஷ்டியும் சட்டையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வீட்டுக்கு போய் விஜயா கிட்ட அந்த வளையலை காமிச்ச உடனே அப்படியே பல்லு 32யும் காமிச்சிட்டு சிரிச்சிட்டு வாங்கிக்கிறாங்க. எனக்காடா மனோஜ், அதுவும் தங்க வளையல்,
ச்சே, உனக்கு வந்த மாதிரி மனசு மற்ற யாருக்கு வரும் இந்த வீட்டில்? ரோஹிணி, நீ மறுபடியும் மறுபடியும் பெரிய இடத்து பொண்ணுங்கிறத மனசளவில் நிரூபிச்சுட்டே தான் இருக்கேன். யாருக்குமா இந்த காலத்தில் மாமியாருக்கு தங்க வளையல் வாங்கி தரக்கு மனசு வரும்? என்ன இருந்தாலும் பெரிய இடம் பெரிய இடம்தான் அப்படின்னு ரோஹிணியை தூக்கி வச்சுட்டு வழக்கம் போல விஜயா பேசுகிறாங்க. உடனே சந்தோஷமான செய்தி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடு வாங்க போகிறத பற்றி மனோஜும் ரோஹிணியும் பெருமையாக பேசுகிறாங்க. முத்து சொல்கிறாரு, வழக்கம் போல இவன் ஏதாவது ஒரு குண்டை தூக்கி கடைசியில் போட தான் போகிறான். முதல்ல இப்படி தான் வருவான். ஆனால் அதுக்கப்புறம் தானே சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற கதையாக அம்மா கிட்ட இவனுக்கு காரியம் ஆக வேண்டியது இருக்கு. இல்லைன்னா இவன் தங்க வளையலெல்லாம் அம்மாக்காக வாங்கி கொடுப்பானா? அதுவும் இந்த பார்லரம்மா சரியான கேடி. அடுத்தது இந்த 2 வளையலை வச்சுட்டு என்ன பிளான் போட்டிருக்காங்க புருஷனும் பொண்டாட்டியும்னு தெரியலையே. 2 பேருமே திருட்டுத்தனத்தில் கில்லாடிங்க. இனி அடுத்தது என்ன வேலைக்காக அம்மா கிட்ட இப்படி பிளான் போட்டு இப்படி நாடகம் ஆடுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு முத்து முணுமுணுக்கிறாரு. உடனே ரோஹிணி முத்து பார்த்து, என்ன முத்தோ, உங்களுக்கு ஒரே பொறாமையா இருக்கா? மனோஜ் அவரா சம்பாதிச்சு ஆன்ட்டிக்கு வளையல் வாங்கி கொடுத்தது அப்படின்னு ரோஹிணி முத்து கிட்ட கேக்குறாங்க. உடனே முத்து சொல்றாரு, 2 பேரும் ரொம்ப நல்லவங்கன்னு தெரியும், ஆனா என்ன பிளான்ல இந்த ஐடியா போட்டு இப்படி எல்லாம் காய் நகர்த்திட்டு இருக்கீங்கன்னு தெரியலன்னு யோசிக்கிற அப்படிங்கிற